நீ கேட்ட அதிர்ஷ்ட நாளில் உனக்கான வெற்றி செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. என் பிள்ளையே, எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ அந்த இழந்து விட்ட போனதையும் கண்டே போகிறது என்று நீ நினைத்ததையும் இப்பொழுது உன் கையில் நிரந்தரமாக்கத்தான் போகிறேன். உனக்கான உதவியை செய்வதற்கு யாருமில்லை என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். காலங்கள் சென்று கொண்டு இருக்கின்றது. நமக்கான நேரங்கள் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று நீ தவித்து கொண்டிருந்தாய். உன் தவிப்புக்கு விடை கொடுக்கும் தருணமாக இப்பொழுது உனக்கான நல்லதை நான் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இந்த நிலைமையை பற்றி நீ அதிகம் யோசித்து கொண்டு இருக்காது என் பிள்ளையே. உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் யாரும் இல்லை என்றுதானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். எத்தனை காலத்திற்குத்தான் இந்த தனிமையின் போராட்டத்தோடு நான் இருந்து கொண்டு இருப்பேன் என்று தெரியாமல் நீ தவிக்கின்ற இந்த நொடி பொழுதில் இருந்து இதை கேட்கும் நிமிடமே உனக்காக உதவியை செய்வதற்கு சமீபத்தில் உன் இறந்து போன ஆத்மாதான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். உனக்கு முன்னால் சென்று உனக்கு பதிலாக அந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு இப்போ உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேர்மறையான பதிவுகளை உனக்காக இங்கு தந்து கொண்டிருக்கின்றார். நீ கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் கொடுக்கும் நேரமும் காலமும் இங்கு வந்துவிட்டது. உன்னுடைய இப்போதைய பிரச்சனை இங்கு தீர்ந்தால் போதும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் எதை கொடுத்தாலும் நிரந்தர தீர்வை தான் கொடுப்பேன் என்று தெரியாதா? நீயோ தற்காலிகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே என் தங்கமே. நிரந்தர தீர்வுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த நிரந்தர தீர்வை நான் தருவதற்காக வந்து இருக்கும்போது அதுதான் உன் வெற்றிக்கு வெளிவகுக்கப் போகிறது. என் அப்பன் எனக்கு உதவி செய்வானா மாட்டானா என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொண்டு இருக்காது. நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று எண்ணாது. இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து உன்னை வாழ்வின் மகிழ்ச்சியின் எல்லைக்கு அழைத்து செல்லத்தானே இங்கு வந்து இருக்கின்றேன் என் தங்கமே. உன்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. யாரும் இல்லை என்பதை விட எனக்காக நல்லதை செய்வதற்கு என் இரத்த உறவான ஆத்மா இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் என்று நினைத்துக்கொள். என்னை நம்பி நீ முழுமையாக சரணடைந்து விட்டாய். அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, நான் உனக்கான பொறுப்பை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு உனக்கு வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகும் மனதில் எது நினைத்தும் வருத்தம் கொள்ளாது. நான் உனக்கான கடமையை நிறைவேற்றத்தான் வந்து இருக்கின்றேன். அந்த கடமையிலிருந்து நான் ஒரு பொழுதும் தவறப் போவதே இல்லை. என் அப்பன் எனக்காக துணை நிற்பான் என்று நினைத்துக்கொள். இதோ என்னோடு சேர்ந்து அந்த இரத்த உறவான ஆத்மாவும் வந்து கொண்டு இருக்கும்போது நீ மற்றவர்களை பற்றி மனம் வருத்தி கொண்டு இருக்காது. யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது. யார் தடுத்தாலும் சரி, தடுப்பது அந்த யமனாக இருந்தாலும் சரி, நான் உன் வாழ்க்கையை கையில் எடுத்ததுதான். சற்றும் இனி நிலை குனிந்து விடாது. உன் மனம் கலக்கத்திற்கு இங்கு இடமே இல்லை. உன் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களோ என்று காயப்படுத்தியவர்கள் நினைத்து மனம் வருந்த வேண்டாம் என் பிள்ளையே. அவர்கள் என்னை காயப்படுத்துவதற்கு சமம். அவர்கள் என்னை கலங்கடித்ததற்கு சமம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனம் வருந்தும்படியான செயல்கள் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. உன் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என்னோடு சேர்ந்த அந்த இரத்த உறவான ஆன்மாவும் பார்த்து கொள்ளத்தான் போகிறார். நீ எதிர்பார்த்த அந்த தருணம் இங்கு நடக்கத்தான் போகிறது. புதியதொரு பாதையை புதிய விடியலாக உனக்கு அமைத்து தருவதற்காக வந்திருக்கின்றேன். வெற்றியின் சின்னமாக நான் உனக்கு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே கதறிக்கொண்டு இருக்கின்றாய்? நீ அழுவதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் உன்னை நினைத்து கொண்டு இருக்கின்றார். நீ இந்த நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கின்றாயே, முன்னேறுவதற்கு வழியோ இல்லையோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான வாழ்க்கை திசை திரும்புகிறதே என்று
உன் இரத்த உறவான ஒருவரோ உன்னை நினைத்து தவித்து கொண்டிருக்கின்றார். அந்த தவிப்புக்கெல்லாம் நான் விடை கொடுக்கத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் எது சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, யார் உன்னருகில் இருந்தால் நீ சந்தோஷம் என்று நினைத்தாயோ அவரை உன்னருகில் தந்து உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த சாய் தேவன் நான் வந்திருக்கின்றேன். எதை நோக்கிய உன் பயணம் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு புரிந்துவிட்டது. நீயோ மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைத்து அங்கு குமரை கொண்டிருக்கின்றாய். இது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நினைத்து தவித்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான வாழ்க்கையை தரப்போவது இந்த சாய் தேவனாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் நான் வரையறுக்கப்பட்டதுதான். அப்படி இருக்கும் பொழுது எதை எந்த நேரத்தில் தர வேண்டும் என்று எனக்கு தெரியாதா என? இதோ உனக்கான விஷயத்தில் நான் உனக்கென்று நிரந்தரமாக தருவதற்கு உன் சாய் தேவன் இருக்கும் பொழுது நீ எதற்குமே அங்கு மனம் கலங்கவே வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். நீ வெற்றியின் பக்கம் அமர்ந்திருக்கின்றாய், தர்மத்தின் பக்கம் அமர்ந்திருக்கின்றாய், நேர்மையின் பக்கம் அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் நிலைமை இன்னும் சற்று நேரம்தான். இதை மாற்றுவதற்கான நிலைமையையும் இதை மாற்றுவதற்கான நல்ல நேரத்தையும் நான் உனக்கு குறித்து விட்டேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எதை எப்படி செய்தால் அங்கு உனக்கானவர்கள் வருவார்களோ அந்த நேரத்தையும் குறித்து விட்டு தான் நான் உன்னிடத்தில் வந்து பேசுகிறேன். என் தங்கமே, நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ நினைக்கின்ற தருணம் இப்பொழுது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. சுழன்று கொண்டு இருக்கும் இந்த உலகத்திலே ஏற்றங்களும் இரக்கங்களும் நாம் அங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அந்த ஏற்றங்களும் இரக்கங்களும் நமக்கு நிரந்தரம் இல்லாதவை என்பதை உணர்ந்து கொள். நீ இரக்கத்தில் இருந்து கொண்டு வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றாய். ஐயோ, எனக்கானது மட்டும் இனி கிடைக்கவில்லையோ என்று யோசிக்காதே. யார் சொன்னது உனக்கானது கிடைக்கவில்லை என்று? உனக்கானதை தருவதற்குத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே. உன்னை விட்டு சில பேர் நன்றி மறந்து விட்டு சென்று விட்டார்களே என்றும் எண்ணாதே. அவர்களை நான் உன்னருகில் வந்து சேர்த்து அவர்கள் செய்ததுதான் தவறு என்று புரிய வைக்கவும் வந்துவிட்டேன். அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையில் இப்பொழுது நீயோ அங்கு யாரையோ எதிர்பார்த்து அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அப்படிப்பட்டவரையும் நான் உன்னருகில் சேர்ப்பதற்கான கால நேரத்தை உருவாக்கிவிட்டேன். நீயோ அங்கு எதை நினைத்தும் அங்கு வருந்துவதற்கு பதிலாக நடக்க போகும் நன்மையை நினைத்து, நடக்க போகும் நல்லதை நினைத்து அதை வரவேற்க தயாராக இரு. வெற்றி என்ற சொல்லை நீ முன்னெடுத்து கொண்டு இருக்கும்போது அந்த முன்னேற்றத்தின் போக்கில் நான் உனக்காக வந்து இருப்பதை மட்டும் நீ மறந்தும் விடாதே, அங்கு மறுத்தும் விடாதே. என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன் மனதை வருந்தக்கூடியதாக இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அது எனக்கு தெரியாமல் இல்லை. அதற்காக இந்த அப்பன் வெறும் கல்லாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றான். ஒன்றுமே நடந்த பாடில்லையே. அனுதினமும் இப்படித்தான் என்னை ஆறுதல் மட்டும் படுத்தி கொண்டு இருக்கின்றான். அடுத்த கட்டத்திற்கு என் வாழ்வு செல்லவே இல்லையே என்றுதானே யோசிக்கின்றாய். ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே இருக்கும் என்று நினைக்கின்றாய்? ஏதாவது ஒரு கட்டத்தில் வாழ்க்கை நிலை மாறித்தானே ஆக வேண்டியதிருக்கின்றது. அது காலத்தின் கட்டாயம். அதிலிருந்து நாம் பின்வாங்க முடியாது அல்லவா? அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ எங்கு சற்றும் யோசிக்கின்றாய்? இந்த நல்ல நாளுக்காக நீ காத்திருந்த தருணத்தை நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன். இதோ நீ கேட்டதை கேட்டபடி தரும் போகும்போது நீ எதற்காகவும் உன் மனதை நிலையாக வைத்து கொள்ளாமல் அங்கு அலைப்பாய வைத்து கொண்டு இருக்காதே. வெற்றிக்காகத்தான் என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். வெற்றிக்காகத்தான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன் அத்தனை விஷயத்திற்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன் கவலைக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இனி கேட்டதொரு மாற்றத்தை நீ கேட்ட விடியலோடு தரத்தான் போகிறேன். என் தங்கமே,
இந்த நிலையும் மாறிவிடாதா என்று நீ யோசிக்கின்றாய். இந்த நிலையையும் தாண்டி உனக்கு நான் மிக பெரும் மாற்றத்தை தரத்தான் போகிறேன். நடப்பது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீ என்னில் முழுமையாக நம்பி இங்கு சரணடைந்து விட்டாய். அதன் பிறகும் எதற்காக இங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எவ்வளவு பெரிய காரியமானாலும் உனக்கென்று விதிக்கப்பட்டதை நிரந்தரமாக்கத்தான் போகிறேன். நீ கண் கலங்குவதற்கு இங்கு அவசியமே கிடையாது. யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ அவரை வரத்தான் போகிறார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.